இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் மாரியே வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோவ குடுத்தீங்கன்னா போதும். அது அப்படியே லைவா வீடியோவா மாறிடும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே ரியாலிட்டியா இருக்கும். இப்ப லைவா பாருங்க. இந்த ஃபோட்டோவ நான் இதுல குடுக்குறேன். இது அப்படியே வீடியோவா மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்க வீடியோவா மாத்திக்க முடியும். உங்க ஃபோட்டோ மட்டும் இல்ல, உங்களுக்கு புடிச்சவங்க யாராவது இப்ப உங்க கூட இல்லன்னா, ஜஸ்ட் அவங்க ஃபோட்டோவ குடுத்தீங்கன்னா போதும். அது வீடியோவா மாறிடும். உங்க ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோ 2ம் குடுத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி லைவா வீடியோ கிரியேட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உங்க ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி இதே மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஃபோட்டோ அந்த மாதிரி வீடியோவாக மாறிடும். இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா இப்போவே வீடியோவுக்கு கீழே இன்ஸ்டால்னு போட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த இன்ஸ்டால் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். அதில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வரும். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு லைவாக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் அக்செப்ட் அப்படின்னு வரும். நீங்களும் இதே மாதிரி அக்செப்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை அலௌடுன்னு கொடுத்துருங்க. இப்படி கிளைம்னு வரும். இதுக்கு காசெல்லாம் கட்ட தேவையில்லை. ஃப்ரீயாகவே இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் ஐடி எல்லாம் வரும். நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அக்ரின்றதை கொடுத்தீங்கன்னா போதும், அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த மாதிரி நிறைய ஏஐ வீடியோக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ட்ரெண்டிங் வீடியோக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபோட்டோவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வீடியோ தான் தேவை. அதனால் வீடியோ ஜென்ரேஷன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த அப்லோட் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். அதில் எந்த ஃபோட்டோவை நீங்கள் வீடியோவாக மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது கீழே ப்ராம்ப்ட்னு இருக்கும். அதில் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணலாம். பட் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே எம்டியாகவும் விட்டுறலாம். இல்லைனா நான் டைப் பண்ணியிருக்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஜெனரேட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லும். ஒரு வேளை ஒரு சில டைமில் ரேராக நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகலாம் வீடியோ எடிட் ஆகிறதுக்கு. நீங்கள் அது வரைக்கும் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. பேக் கூட போயிடலாம். திருப்பியும் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே அசிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ வந்து எடிட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி தான் வரும். இது 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 100% ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வீடியோவாக ரெடி ஆகிட்டு இருக்கும். வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ கீழே அந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் ஃபோன் கேலரிலே அது டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நீங்கள் வீடியோவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே இன்ஸ்டால்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.